வணக்கம் நண்பர்களே. மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார். உடம்பினில் குடியிருக்கும் உத்தமனை காணும் வழி என்னவென்று சென்னையில் உள்ள கிண்டியில் ஜீவ சமாதியில் வீற்றிருக்கும் மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் கூறுகிறார். அவரது ஜீவ சமாதியில் நுழையும் முன் நம் கண்ணில் படுவது தமது மாணவர்களுக்கு அவர் கூறிய அறிவுரைதான். உன்னுள் உத்தமனை காணும் வழி சாகா கல்வி. இதுவே நம்முடைய வினாவிற்கான பதிலுமாக இருக்கிறது. அந்தண மரபை சேர்ந்த சிவலிங்க நாயனார் 1835 சென்னைக்கு அருகிலுள்ள பரங்கி மலையில் அரங்கையா குள்ளம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் நூல்களையும் கற்று பெரும் பண்டிதராகவும் இருந்தார். ஏட்டுக் கல்வி தமக்கு உதவாது என்று மெய்யறிவை கற்றுக் கொடுக்க வல்ல குருவினை தேடி அலைந்தார். அவருக்கு ஒழிவிலொடுக்கம் என்ற நூல்தான் குருவை காட்டிக் கொடுத்தது. தன்னைத்தான் உணர தீர்த்தகயரா பிறவி என்ற மைய கருத்தினை கொண்ட அந்த நூலை இயற்றியவர் கண்ணனுடைய வள்ளலார் என்று அறிந்து அவரை தமது குருவாக ஏற்றுக்கொண்டார். சிவலிங்க நாயனார் புராணந்தோதயம் என்ற பெயரில் ஏராளமான பாடல்களை கொண்ட நூல் ஒன்றையும் இயற்றியுள்ளார். நாயனாரின் குருவான கண்ணனுடைய வள்ளலார் திருஞான சம்பந்தரின் சீடர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாயனார் தமது இடைவிடாத யோக பயிற்சிகளின் மூலம் அனைத்து சித்துக்களையும் பெற்றார். யோக பயிற்சியின் போது தரையிலிருந்து சில அடி தூரம் உயர எழும்பிச் சென்று தியானம் செய்வாராம். நவகண்ட யோகமும் கூடுவிட்டு கூடு பாய்வதும் இவரை உலகறியச் செய்தது. ஒரே நேரத்தில் இருவேறு இடங்களில் தோற்றமளித்த அதிசயமும் நடந்துள்ளது. ஒரு காலகட்டத்தில் நாயனார் பென்னி அண்ட் கம்பெனியின் இயக்குனராக இருந்த சிம்சன் துரையிடம் பணியாளராக சேர்ந்தார். ஒரு நாள் இரவு சிம்சன் துரை தமது படுக்கையறையில் படுக்கச் சென்றபொழுது நாயனார் அவரை அங்கு படுக்க வேண்டாம் என்று தடுத்தார். சிம்சன் துரை அவரை கோபித்துவிட்டு படுக்கை அறையினுள் சென்று படுத்து உறங்கிவிட்டார். நாயனார் அங்கிருந்த பணியாட்களின் உதவியுடன் துரையை கட்டிலுடன் அந்த அறையிலிருந்து அப்புறப்படுத்தினார். சிறிது நேரத்தில் படுக்கையறையின் மேல் தரும் பெரும் சப்தத்துடன் இடிந்து விழுந்தது. சிம்சன் துரை நாயனாரிடம் அபூர்வ சக்தி இருப்பதை உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு அனைத்து விஷயங்களிலும் நாயனாரிடம் ஆலோசனை கேட்டு செய்வதை வழக்கமாக்கி கொண்டார். சிம்சன் துரை தம்முடைய தாய்நாட்டிற்கு செல்வதற்கு முன் சிவலிங்க நாயனாருக்கு கிண்டியில் 22 ஏக்கர் நிலத்தை இப்பொழுது ஜீவசமாதி இருக்கும் இடம் வாங்கி நன்கொடையாக அளித்துவிட்டு சென்றார். அவரது கப்பற் பயணத்தின் போது இடையில் பெரும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. உயிருக்கு பயந்து கப்பலில் இருந்தவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த பொழுது சிம்சன் துரை நாயனாரை மனதில் நினைத்தார். நாயனார் அங்கு தோன்றி அவருக்கு துணையாக இருந்தாராம். சிறிது நேரத்தில் கடல் கொந்தளிப்பு அடங்கியதும் நாயனார் அங்கிருந்து மறைந்து விட்டாராம். அதன் பிறகு நாயனார் தமக்கு அளிக்கப்பட்ட நிலத்தில் ஞானசம்பந்தர் பெயரில் ஒரு மடாலயத்தை நிறுவி தாம் பெற்ற ஞானத்தை தமது மாணாக்கர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போதித்து வந்தார். தாம் சமாதியடையும் காலம் வந்ததும் அதனை முன்னதாகவே அறிவித்தார். அறிவித்தபடி 1900 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி மூல நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் நிர்விகற்ப சமாதி அடைந்தார். நாயனாரின் ஜீவ சமாதியும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் பிருங்கு சைலம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் பிருங்குமா நகர் ஆயிற்று. மகான் சாங்கு சித்தரின் ஜீவ சமாதியை தரிசிக்க கிண்டியில் தாம்பரம் மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து செல்லும் MKN சாலையில் சிறிது தூரத்தில் மாங்குளம் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள தெருவுக்குள் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. நன்றி.